ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் பிளானட். இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்டியான குலாப் ஜாமுன் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான குலாப் ஜாமுன் மாவு ஒரு 350 கிராம்ஸ், ஒரு 20 rupees நெய் பேக்கெட் போதும். அப்புறம் ஏலக்காய், முந்திரி ப்ளஸ் கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம பால் நல்லா காய வச்சு கொதிக்க வச்சுக்கணும், ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் குலாப் ஜாமுன் மாவை போட்டு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இது பேய் உருண்டை மாதிரி இருக்குன்னு பயப்படாதீங்க. இது நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா நைஸாக வந்துடும். அந்த உருண்டை பிடிக்கும்போது அதில் நெய்யில் தொட்டுட்டு நம்ம தேவையான சைஸில் வேணும் மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ அது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் செஞ்சு முடிக்கும்போது நம்ம இதுக்கு தேவையான ஜீரா ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சைடில். ஸோ அந்த ஜீரா செய்கிறதுக்கு தேவையான என்னென்னா, ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு ஈக்குவலாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஜீரா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஜீராவோட சுவையும் மனமும் அதிகரிக்கிறதுக்காக நம்ம ஒரு 2-3 ஏலக்காய், கொஞ்சம் திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜீரா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிருந்திருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்ச குலாப் ஜாமுன் பால்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். எண்ணெய் நல்லா மிதமான ஹீட்டில் இருக்கும்போது எல்லா குலாப் ஜாமுன் பால்ஸையும் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த பால்ஸ் எல்லாம் ரொம்ப கருகிரும். அதை நம்ம கருகிறதுக்கு விடக்கூடாது. தேவையான அளவுக்கு நல்லா ஒரே மாதிரி கலரில் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த குலாப் ஜாமுன் பால்ஸை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம எல்லா பால்ஸுமே ஃப்ரை பண்ணுற வரைக்கும் வச்சுருக்கணும். எல்லாமே காமனாக ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஜீரோக்குள்ளே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செய்யவே நம்ம அதை போடக்கூடாது. அப்புறம் ஒவ்வொரு குலாப் ஜாமுனோட டேஸ்ட் மாறிடும். ஸோ இப்போ நம்ம இதை ஜீரோக்குள்ளே போட்டுக்கிட்டோம். ஒரே டைமில் போட்டதுக்கப்புறம் நம்மளோட தேவையான டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஏலக்காய், பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளோட டேஸ்ட்டான குலாப் ஜாமுன் ரெடி. பாருங்கள், இந்த குலாப் ஜாமுன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த குலாப் ஜாமுன் ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குலாப் ஜாமுன் வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் 50 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. அந்த சின்ன சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் இந்த டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி பண்ணது. வாங்க சாப்பிட்லாம். வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி.